நாங்க வந்து முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் சாப்பிடணும் அப்படின்றதான். இங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடினா நான் அசத்த போறேன் இன்னைக்கு. பரவாயில்ல, இதுல நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். இப்ப கடைசி பலூன் எந்த பலூன் வேணும்? இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த பலூன். கேமராமேன் இந்த பலூனா? இப்போ இந்த ரிங் கேம். ரிங் கேம். ஆமா, இப்போ அதை விளையாடுறோம். கைஸ் சொன்ன மாதிரி அதுல பால்ல வின்னர் நானு. இந்த மேட்ச் வந்து டிராவ் ஆயிருச்சு. இப்போ வேக்கி ப்ரோ ஜெயிச்சாரு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இவர் வேற குறுக்க போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? அதுல தாஜ்மஹால் வேணுமா, பன்னிக்குட்டி வேணுமா? பாருங்க, பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க. ஆமா, எனக்கு தாஜ்மஹால் வேணாம், பன்னிக்குட்டி வேணும். அந்த ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுங்க. ஆட்டோ முன்னாடியே இருக்கு, அதாவது வரிசையிலேயே ஆட்டோ இருக்கு பாருங்க. ஈஸியானதான் ஈஸியா போட்டுருவேன். வேற ஏதாவது கஷ்டமானதா சொல்லுங்க. சரி, எனக்கு குளிக்க வீட்டுல பக்கெட் இல்ல, அதனால இந்த பக்கெட்டை மட்டும் ஓகே பண்ணுங்க. இதை எடுத்துட்டு போய் நான் வரல தினமும் குளிச்சுக்கிறேன். அந்த சைஸ் ஓகேவா? ஓகே தான். அது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு ப்ரோ. இதுலயே தண்ணி நிறைய வைக்கலாம், மீதி தண்ணி இருக்கும், அதில் நான் குளிக்க போவேன். வாங்க ப்ரோ, அப்படி வாங்க எடுப்போம். ஆரம்பிச்சோம் வந்து 10 சான்ஸ் தான் கைஸ். 10ல் வந்து 2 பேரும் வந்து ஆளுக்கு 5-5 போட போறோம். எல்லா வாட்டியும் நானே எல்லா கேமும் ஃபர்ஸ்ட் விளையாடணுமா? நீங்க ஆடுங்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட். பில்டப் காட்டுறது பூரா இவரு, நான் ஃபர்ஸ்ட் விளையாடணுமா? விளையாடுங்க. தாஜ்மஹால் எடுங்க, பன்னிக்குட்டி எடுங்க, எடுத்துறேன். நீங்க பக்கெட் எடுங்க, பேசவே வேணாம் கைஸ். ஆட்டோ எடுங்க. 20 ரூபா நோட்லாம் வச்சிருக்காங்க அந்த அக்கா. தப்புன்னு 20 ரூபா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பாக்குறீங்களா? கேமே 50 ரூபா தானே. அதுலயே 3 வாட்டி போட்டு 50 ரூபா எடுத்துக்கலாம், 60 ரூபா எடுத்துக்கலாம். 20 ரூபா தருவீங்க. இதுக்கு முன்னாடி யாராவது ஜெயிச்சிருக்காங்க? ஓ, 20 ரூபா போட்டா 20 ரூபா கிடையாது, 3 ரிங் எக்ஸ்ட்ரா. நாங்க போடுங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? எதை போடுறதே இதுல சும்மா அப்படி குத்துமைப்பா வீச வேண்டியதான் போல் இருக்கு. சிங்கத்து மேல போடுங்க. சிங்கமா? ஆமா, போட்டேன். சிங்கத்து மேல போட சொன்னாங்க, போட்டேன். என்ன இதுக்கு என்னமோ ஐயோ ஐயோனா என்ன ப்ரோ? குதிரை மேல போடுங்க. குதிரை மேல? குதிரை தேடுவாரு போலயே. சரி, அக்கா அந்த குதிரை வளையத்துள்ள போவாதுக்கா இது. இங்க பாருங்கக்கா, போவாதுக்கா, கண்டிப்பா போவாதுக்கா இது. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. சரி, அடுத்து என்ன ஒண்ணு சொல்லுங்க. தாஜ்மஹால். தாஜ்மஹால் 4 கால் ரவுண்ட்ல இருந்தா உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்னா எங்களுக்கு தவறானா உங்களுக்கு. ஓகேவா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இதுல ஒண்ணுதான் கைஸ் மாட்டி இருக்கு. அதுல இருங்க, ஸ்டாப். நான் 2 வாட்டி போடுறேன். போடுங்க. எது வேணும்? எல்லாமே வேணும். எதுல வேணாலும் போடுங்க. நீ பாப்போம். அங்க இருக்க டோரிமான் போடுவா? அங்க இருக்க டோரிமான்லாம் வேணாம், இங்க இருக்க எதையா போடு. நீங்க முதல்ல அங்க போயிட்டாரு அவர். யார் மேல போடுறதுன்னு தெரியல. சரி, நானே சொல்றேன். இந்த விளக்கு, இந்த விளக்கு. ஆமா, வாங்க நிக்கிறீங்களா? குத்து விளக்கு. ஓ, அட பாவிலா கைஸ், பாத்தீங்களா இல்லையா? பாதி இது இங்க இருக்கு, ரிங் போய் இங்க விழுவுது. இல்ல, அது ஸ்பின் பூமராங் மாதிரி விட்டோம் ப்ரோ. அப்படி வரும்னு பார்த்தேன், அது ரிங் சரியில்லை. கொஞ்சம் ஒண்ணுதான் அந்த பூச்செடி கடிச்சிருக்கோம். சம்பந்தமே இல்லாம தூக்கி போட்டுட்டு வேற அவனுமா? இந்த 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 இது இந்த ஜாடி, குட்டி ஜாடி. இந்த குட்டி ஜாடி முன்னாடியே இருக்கு. உங்களை குட்டி ஜாடியை தட்டி விட சொல்லல, அதுல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஜஸ்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணு போடுங்க. போடுமா? போட்டுட்டல ஐயா, கரெக்டா. அவனுமே இந்த கேப்ல எப்படி அமைஞ்சிருச்சு? எப்படி சிரிச்சீங்க? வாங்க, இப்ப நான் போடுறேன். எது வேணும்? அதே கேப்ல போடுறேன். அந்த கைஸ், இது எப்படியும் போவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சும்மா அசால்ட்டா போடுறேன். ப்ரோ விழுந்துருச்சு. ப்ரோ விழுந்துருச்சு. ப்ரோ எது? கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துருங்க. அடுத்து போடுங்க. நீங்க போடுங்க, கண்ணை மூடிட்டு போடுங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும் கைஸ். இது வரைக்கும் வந்து 3 போட்டிருக்கோம், 3 பேருமே ஃபெயிலியர். மீதி இருக்க 2 சான்ஸ்ல கரெக்டா வந்து போட்டுருக்கோம். கரெக்டா யார் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். தாஜ்மஹால்ல பாதி எல்லாம் தர மாட்டாங்க. அந்த கொம்பு ஷாஜகான் கோச்சு பாரு, பிச்சு விழுந்துச்சு, ஓடுறா அப்படின்றவாரு. அடிச்சு அந்த பக்கம் போடுறேன். போதும். இப்படி 2 ரிங்க பார்த்தாலும் எப்படியும் போட்டுதான் எனக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஐயோ, டோரிமான்ல மிஸ் ஆகி யானையில விழுந்துருச்சு. டோரிமான் கொஞ்சம் நான் பார்த்தேன், டோரிமான் இப்படி தள்ளி விட்டான். அவங்க வந்துட்டாங்க. கடைசி ஒரு ரிங்க டப்பு டப்புன்னு போட்டு போயிருவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போங்க. போடுங்க, நீ போடுங்க, டப்புன்னு போடுங்க. உருண்டு போய்கிட்டு இருக்கு, உருட்டி விளையாடுறாரு. பன்னிக்குட்டியில ஜஸ்ட் ப்ரோ. இங்க பாருங்க கைஸ், எங்களுக்காக வந்து ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க. அந்த சேர்ல உட்காந்துருந்த கப்பலையே நமக்கு வந்து பரிசா கொடுத்துருக்காங்க, ஆறுதல் பரிசா கொடுத்துருக்காங்க.
ரொம்ப நன்றிக்கா. கிட்ட வாங்க. இந்த கப்பலை வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையா அடக்க ஒடுக்கமா டப்புன்னு கிளம்பிடுங்க, இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு அப்படின்றாங்க. போங்கடா அப்படின்னாங்க. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் மேட்ச் வந்து டிரால தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப வெக்கக்கேடு, கேவலம், உச்சக்கட்டத்தின் அசிங்கமா போச்சு. இதுக்கு மேல கேம் எல்லாம் விளையாட முடியாது. அது எப்படி விட முடியும்? இன்னொரு கேம் விளையாடுவோம். என்ன கேம் விளையாட போறீங்க? ஒரு கேம் விளையாடி பரிசு தொகையை தட்டிட்டு போய்கிட்டே இருப்பான்டா இந்த ஓய். ஒரு கேம் நான் வின்னர். நீங்க உருட்டுவோம் நீங்கல்ல, நாங்க தாயக்கட்டை உருட்டுறீங்களா? தாயக்கட்டை உருட்ட வேணாம், இந்த பந்து இந்த போடலான்னு பார்த்து. இதுவும் உருட்டுறதுதான். இப்போ வந்து உங்களுக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். 2 டிராவ் ஆயிடுச்சு, அந்த 2 டெலீட் பண்ணிருங்க. ஒரு கேம்ல நான் வின்னர். இப்போ நீங்க இதுல ஜெயிச்சீங்கன்னா அதிக பாயிண்ட் யார் எடுக்கிறாங்கன்ற இந்த பந்தை உருட்டிட்டு ஓகேவா? என்ன இதுல வந்து இப்போ லாஸ்ட் டோட்டல் போடணும். டோட்டல் போட்டா வந்து என்ன பாயிண்ட் வந்து அது மொத்த பிரைஸ். அது பரிசு. அப்படி நீங்க 5 பேருமே ஜீரோ போட ஆறுதல் பிரைஸ். ஆறுதல், அதுக்கு ஒரு கீ செயின் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஆறுதல் பரிசு. அதிக கூட்டல் எவ்வளோ? 50. அதான் நான் போட போறேன். அப்புறம் என்ன பேசிக்கிட்டு? நீங்க முதல்ல போடுங்க. அதை இதுல போடவா இதுல போடவா? உங்க இஷ்டம். பாப்பறேன், நான் சொன்னேன் இதுல சொன்னேன்றனால போயிருச்சு அப்படின்னு நீங்க உருட்டுவீங்க. இது பாருங்க எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு. இது வேணா, எனக்கு வந்து சரி ஜெண்டாவா தோணுது. இதை போடுங்க. ஐயோ, தவறி விழுந்தாலும் பாயிண்ட் தான் போடுங்க. டப்பு டப்புன்னு போடுங்க. ரவுண்ட் நம்பர். கைஸ் மொத்தம் ஒருத்தருக்கு 5 பால். வரா 0. ஏதோ பொம்மை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது முட்டை போட்டு சிரிக்குது. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றது என்ன பார்த்து. கடவுளே 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 கடவுளே. 0. ப்ரோ என்ன ப்ரோ? 10 அவ்வளவு போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 10 10 10 30 அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. 30 நாள் ஜாடி வராது. கடவுளே கடவுளே கடவுளே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல. 10 போட்டீங்க. மாசு 0 0 2. அப்ப இப்படி கூட்டிடுவோம். அது 1 0 0 0 1000 எதுவுமே இல்லையே. கடையே காலி பண்ணுங்க. இந்த சாடி இப்படி எடுத்துட்டு கூட இப்படி விளையாடலாம். அது சொல்லிருக்கணும்ல ப்ரோ. இப்ப இந்த சாடி இருந்தனால நீங்க போடல. ஆமா, அது ஃபர்ஸ்ட் பால் அதனால மிஸ் ஆயிருக்கு. சரி, 10ல உள்ள போகுது. 5 மொத்த மதிப்பெண் 15. இன்னும் ஒரு பால் இருக்கு. 15க்கு என்ன பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இருக்கு அந்த கண்ணாடி டம்ளர் போடும். கடைசி பந்து கைஸ். இல்ல எனக்கு புரியல. இப்படி குனிஞ்சுக்கிட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன குறி தெரியுதா? ஓடியாதா ஒண்ணு உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க போடுற மியூசிக்க. 0 இதுல எப்படி என்ன மியூசிக்? அடியில முடிஞ்சு என்ன பாத்தீங்க நீங்க? 15 போடுறேன். 15 ஒரு 20. அங்க அதுல இருந்து எதுக்கு இடத்துல போட்டீங்களா? பேச்சு போட போச்சு. கைஸ் ஏமாத்துறாரு கைஸ். இங்க பாருங்க. இருங்க, எனக்கு பரிசு கடைசியில கொடுங்கண்ணே. கடைசியில உள்ளவே குமாரே. ஏமா கைஸ் நான் வந்து போட போறேன். சூப்பரா மாசா ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. பாப்பமா. எல்லாரும் பாப்பா ஏலே அப்படி சிரிக்கிறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தன்னை மறந்து கக்கற பக்கற சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஃபர்ஸ்ட் முட்டை. நீங்க ஃபர்ஸ்ட் அங்க என்ன போட்டீங்க? போடுங்க. இதுக்கப்புறம் முட்டை தானே போட்டீங்க. ஐயோ முட்டையா? 2 முட்டை. ரொம்ப குஷியோ. ஐயோ எங்க வச்சு போறதே தெரியலையே. பந்துக்கே பொறுக்கல. மீண்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காங்க. அளவுக்கு வயிறு எரியற மாதிரி இருக்கு. ஹீட் இங்க வரைக்கும் தெரியுது. ஐயோ தரிக்கிட்டு ஓடுது. இன்னொரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு சான்ஸ். இன்னைக்கு பூரா விளையாடிக்கிட்டே இருக்கேன் நானு. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. 5 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. முட்டை 5 10. இன்னொரு 10 போட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. 5 போட்டீங்கன்னா டிரா. எல்லாமே தோத்துட்டாலும் டிரா.
இந்த ஒரு பந்துல தான் எல்லாமே இருக்கு. சொல்லிட்டா நான் 15 போட்டிருக்காங்க. ஆமா இந்த கேம் நீங்க வின்னா அந்த கேம் நான் வின்னு அப்படி ஆயிரும்ல. அப்படி வரீங்களா? இந்த பந்துல தான் கைஸ் எல்லாமே இருக்கு, உலகமே இந்த பந்துல. ஆரஞ்சு பந்து வேற வேண்டிக்கிட்டீங்களா? எல்லாம் தான் 10 ஆக மொத்தம் 20. ஐ ஆம் தி வின்னர் ஆஃப் தி கேம். 5 நீங்க 15. நீங்க எத்தனை வாட்டி இருந்தாலும் 20 தான் எனக்கு. இது கிடையாது. ஜெயிச்சிட்டாரு. என்ன எப்படி சிரிச்சாரு? எப்படி? ஹலோ ஹலோ எஸ்எஸ் மீ. ஹே யூ லாடி எப்படி சிரிச்சீங்க? இது வந்து 10க்கு வந்து இது 20க்கு வந்து இது. நம்ம வந்து 20 போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 50 45லாம் வாங்கினா இது கைஸ் 15 போட்டா வந்து 10 பாயிண்ட்டுக்கான இது மிக்சர் சாப்பிட்ற கிண்ணம். ஆமா. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் துணியாய வைக்க கிளிப் இல்லைண்ணே. ஆமா அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா கிளிப்பு கொடுத்துருக்காரு கைஸ். அதனால பரிசு கிளிப்பு போமா அவன் அந்த அளவு முடிச்சு மிக்சர் சாப்பிட்டுட்டே வரலாம். துணி காய போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஜெயிச்சிட்டீங்க எப்படியோ. ஆமா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. வந்து மீன் சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடை வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கும். சரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லுங்க. அந்த மீன் சொல்லுங்க. நல்லா பெருசா இருக்கு பாருங்க. இது ஒண்ணுக்கா? இது ஒண்ணு. அந்த மீன் தான் வேணுமா அவருக்கு? இந்த பிரான் ஒண்ணு. கனவாவா? சாரி. சரிக்கா. கனவானா என்ன? கனவானா ஸ்குவிட். நான் சாப்பிட்டதில்ல ப்ரோ ஸ்குவிட். ட்ரை பண்ணி பாப்போமா? இது ஒன்று போடுங்கப்பா. இது அது வந்து உடம்பு வலிலாம் வராது ப்ரோ. நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணி. ஆமாங்கக்கா. வேற ஏதாவது? வேற என்ன? இந்த மீன் எது நல்லா இருக்கும்? உங்களுக்கு தான் மீனை பத்தி நல்லா தெரியும். எனக்கு மீனை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு கண்ணு வந்து நல்லா தெரியும். ஏன் கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லுங்க. ஏன்? மீன் சாப்பிட்டனால கண்ணு நல்லா தெரியும். இப்போ எதுக்கு கண்ணு தேவைப்படுது? மீனுக்கு. மீன் சாப்பிட கண்ணு தேவைப்படுது. எப்படி பார்த்தாலும் மீன் தான் சுத்தி சுத்தி வருது. டேஸ்டா எதுக்கா டேஸ்டா இருக்கும்? இது பாரு உங்களுக்கா நல்லா மசாலாவெல்லாம் தூக்கி தராங்க. பாறை உங்களுக்கு மீன் வாங்கிட்டு போறாங்க. பாறை ஒரு மீன் போல. பாறைன்றது ஒரு மீன் கிடையாது, அது ஒரு மீன் வகை. பாறைங்கிறது தெரியாது. அது ஏன் அதுக்கு பாறைன்னு பேர்? அது பாறையை சுற்றி தான் வாழும். அதுக்கு வந்து மன உளைச்சல் ஆளாயிருச்சுன்னு வைங்க, பாறையில் அப்படி மிச்சிக்காது மண்டையை வச்சு. அதனால இது பேர் பாறை. சூரியன் ஒரு மீன் இருக்கு. அது ஏன் சூரியன் சொல்லுங்க? சூரன் ஒரு மீன் இருக்கா? அது காலில் ஷூ போட்டுருக்கும். அதனால அது வேற மீன் கிடையாது. அதையெல்லாம் பிச்சுக்கலாம் போல இருக்கு கைஸ். இவர் கூட சொல்லிட்டீங்களா எல்லாமே? சொல்லிட்டாச்சு. அவங்க போட்டுருவாங்க. சரி சரி போமா. ஓகே கைஸ். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து சும்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால அப்படியே சாப்பிடலாம். வரட்டுமா? நீங்க அப்படியே வீடியோவே எடுத்துட்டு வாங்க பொறுமையா. நாங்க போய் சாப்பிட்டு முடிச்சோம். கைஸ் அங்க இருந்து வந்தேன் கைஸ். வந்து பார்த்தா இங்க பாருங்க ஒன்னத்தையுமே காணோம். ஒரு சின்ன இன்டர்வல் கேப், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரலான்னு போன கேப்ல ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, நான் கூட சொல்ல. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். சொல்லிட்டு தான் வந்து பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படி எடுக்க போனா. ஃபர்ஸ்ட் வாங்க கைஸ். இங்க பாருங்க ப்ரோ, இதுதான் வந்து பிரான். இதுதான் வந்து பிரான். அது பிரான்னு ஊருக்கே தெரியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவாய். சாப்பிட்டது போக மீதி தான் வச்சிருக்காரு. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு உண்மைக்குமே. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வஞ்சர மீன். ஸோ இந்த மீன் வந்து இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கு. இன்னும் சாப்பிடல. அதுலயும் இவர் மட்டும் லைட்டா புட்டு சாப்பிட்டுருக்காரு. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இவ்வளவுமே நான் கையை அடக்கி வச்சுக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கொக்க எல்லாம் காலா போயிடும். மனுஷனை இப்படி வச்சுட்டு. இந்த மீன் பேர் வந்து ஐலா. ஏன் ப்ரோ ஐலாண்ட் பேர் வந்து? ஏன் ஐலாண்ட் பேர் வந்துச்சுன்னா, இந்த முதல்ல ஒருத்தர் கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது இந்த மீன் இப்படி மேல அப்படி தாவி இருக்கு. பார்த்தோன்னே ஐ அப்படின்னு இருக்காரு. அதுல இருந்து ஐலா அப்படி ஆயிடுச்சு. லைலான்னு வச்சிடலாம். லைலான்னு வச்சிருந்தா பயங்கர கொதிக்குது கை. சூடா இருக்கு. எனக்கு சூடா இருந்தா டேஸ்ட் தெரியாது, அதனால நான் சூடா சாப்பிட மாட்டேன். வாங்கி ப்ரோ கொதிக்குது ப்ரோ. நானே புளி கொண்டு எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வஞ்சரமோட இது நல்லா இருக்கு. இன்னும் அந்த அக்கா நான் சொன்னாங்க ஐலா இருக்குப்பா சாப்பிடுங்க.
ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது பயங்கர ஜூஸியா இருக்குங்க. உள்ள பாருங்களேன், நல்லா ஊற வச்சு செய்யறாங்க ப்ரோ. ஜூஸியா இருக்கு. இது வந்து லைட்டா காஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு லேட்டானால என்னன்னு தெரியல, சுட சுட வச்சாங்க. உண்மைக்குமே மீன் வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. சரண் ப்ரோ வந்து இப்ப சாப்பிட போறாரு. இருங்க, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரேன். ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண நான் பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க இப்ப? நான் பண்றேன் பாருங்க விதவிதமா. ஆனா என்ன ஒரு பரிதாபமான நிலைன்னா அவர் பேசுறது எதுவும் கேட்காது. பாவம், நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, மைக் இல்ல. நல்லா பிரான்னா இதான் கைஸ் பிரான். ஆமா, பிரான்னா இதுதான் பிரானு. இது வந்து மீன், இது வந்து ஸ்குவிட். புரியுதா? பிரான்ன்றது இதுதான். ப்ரோ இந்த மீன்லாம் எப்போ வந்தாலுமே இங்க கிடைக்குமா? அக்கா கடையை தந்தானா கிடைக்கும்பா. 2 பேருமே ஃபெயிலியர் பாய்ஸ். 2 பேருக்குமே விவரம் தெரியல. இந்த மீன் எப்படி கிடைக்கும்? இந்த மீன் கிடைக்காது. அதான் நான் சாப்பிட்றேன்ல. இந்த மீன் என்னங்க என்ன ப்ரோ? இதை சொன்னா நம்மளை வந்து ஓவரா பேசுறேன், மொக்க போடுறேன்னு சொல்றாங்க. என்ன தொங்கிருச்சு?